Hello students. So in the video 10th standard unit 7 anti-colonial movements and the birth of nationalism அப்படின்ற ஒரு லெசனை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். லெசனுக்குள்ள போலாமா? So what are the learning objectives of this lesson? The nature of tribal and peasants revolt against the British. So tribalனா யாரு? பழங்குடியினர் இல்லையா? peasantsனா விவசாயிகள். So விவசாயிகளும் பழங்குடியினரும் யாருக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க? பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. ஸோ அந்த போராட்டங்களை பற்றி நம்ம இங்கே இந்த லெசனில் பார்க்க போகிறோம். தென் கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர்ஸ் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 and the subsequent changes in the British approach in governing India. ஸோ அதுக்கு அடுத்தது 1857 ரிவோல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதோட காசஸ் என்ன, why the revolt occurred, and of course this was the first attempt made by the Indians இல்லையா? ஸோ அப்ரப்டாக இந்தியன்ஸ் வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து போராடின ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து the British started to change the approach of governing India இல்லையா? ஸோ நம்மளோட அணுகுமுறை, அதாவது பிரிட்டிஷோட அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க இந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம். தென் next which we are going to learn, it's all about Indian National Congress, formation of Indian National Congress and the early nationalist. ஸோ முன்னாடி இருந்த தேசியவாதிகள்லாம் யாரு, அவங்க எப்படி நம்மளோட சுதந்திரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. தென் another very important thing, பிரிட்டிஷோட பாலிசி இந்தியாவில் வந்து டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு நம்ம லோயர் கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? So the divide and rule policy of the British behind the partition of Bengal 1905. So இந்த இன்சிடென்ட்டை நம்ம டைம்லைன்ல கூட நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ partition of Bengal 1905. ஸோ இது வந்து எந்த காரணத்துக்காக பிரிட்டிஷ் வந்து பெங்காலை பார்ட்டிஷன் டிவைட் பண்ணாங்க அப்படின்னா, பிகாஸ் தேர் பாலிசி வாஸ் டிவைட் அண்ட் ரூல். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தென் how did Bengalis oppose this partition of Bengal அப்படின்னா by launching ஸ்வதேஷி மூமெண்ட். ஸோ ஸ்வதேஷி மூமெண்ட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்வதேஷின்னா என்ன? ஆஃப் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி இல்லையா? ஸோ அந்த ஸ்வதேஷி மூமெண்ட் பெங்காலில் எப்படி தொடங்கிச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் பேக்ரவுண்ட் ஃபார் த லான்ச் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட். ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட்னா என்ன, அது எப்படி இந்தியாவில் தொடங்கிச்சு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இன் திஸ் லெசன் இன் டீடைல். Introduction. On 23rd June 1757, the Nawab of Bengal, Siraj ud Dawla, was defeated by the English East India Company at the Battle of Plassey. So இது கண்டிப்பா உனக்கு one wordல வரும். Battle of Plassey எந்த வருஷம் கேட்பாங்க? 1757. பெங்காலோட நவாப் பேர் கேட்பாங்க, சிராஜ் உத் தௌலா. சரி, என்ன ஆச்சு? 23rd June 1757ல நவாப் ஆஃப் பெங்கால் சிராஜ் உத் தௌலாக்கும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் ஒரு போர் நடந்தது. அந்த போருக்கு பேர் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி. இந்த சண்டையில் நவாப் ஆஃப் பெங்கால் சிராஜ் உத் தௌலா வாஸ் டிஃபீட்டட், தோத்து போயிட்டார். சரி, இதுக்கான காரணம் என்ன, எப்படி அவர் தோத்து போனார் அப்படின்றத பார்க்கலாம். The battle was orchestrated by Robert Clive, the commander-in-chief of the English East India Company, who managed to get Glantonstein support from Mir Jafar, the uncle of Siraj ud Dawla and the chief of the Nawab's army. சரி, இந்த சண்டை யார் யாருக்கும் நடந்தது? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் நவாப் ஆஃப் பெங்காலுக்கும் நடந்தது. சரி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கமாண்டர் இன் சீஃப் யாரு? ராபர்ட் கிளைவ். அண்ட் நவாப் ஆஃப் பெங்கால், அந்த ஆர்மியை லெட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மிர் ஜாஃபர். அவர் யாருன்னு பார்த்தோம்னா சிராஜ் உத் தௌலாவோட அங்கிள். ஆனா அவர் வந்து ரகசியமா யாருக்கு சப்போர்ட் பண்ணாரு? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணாரு. அவர் தான் அந்த நவாப் ஆர்மியோட சீஃப். அவர் நவாப் ஆஃப் பெங்கால் சிராஜ் உத் தௌலாக்கு எதிராக
செயல்பட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணாரு? ராபர்ட் கிளைவ்க்கு அந்த போரோட ரகசியத்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டார். அதனால தான் இந்த சண்டையில் யார் தோத்து போயிட்டாங்க? நவாப் ஆஃப் பெங்கால் சிராஜ் உத் தௌலா பேட்டில் ஆஃப் பிளாசியில் தோத்து போயிட்டார். ஸோ ஒரு சைடு யார்? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கமாண்டர் இன் சீஃப் ராபர்ட் கிளைவ். இன்னொரு சைடு வந்து மிர் ஜாஃபர். அவர் யார்? அங்கிள் ஆஃப் சிராஜ் உத் தௌலா. அவர் தான் சீஃப் ஆஃப் த நவாப்ஸ் ஆர்மி. ஸோ அவர் என்ன பண்ணார்? இந்த ரகசியத்தை எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லிட்டாரு? ராபர்ட் கிளைவ் கிட்ட சொல்லிட்டு இந்த போர் தோக்கிறதுக்கு மெயின் ரீசனே அவர் தான் இல்லையா? ஸோ கிளைவ் வாஸ் ஹெல்ப்ட் பை தி ஜாகத் சேத்ஸ், மணி லெண்டர்ஸ் ஃப்ரம் பெங்கால், ஹூ வேர் அக்ரீவ்டு பை சிராஜ் உத் தௌலாட்ஸ் பாலிசி. இது மட்டும் இல்லாமல் ராபர்ட் கிளைவ்க்கு யாரோட சப்போர்ட்டும் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாகத் சேத். அவங்க யார் அப்படின்னா பெங்காலில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க. மணி லெண்டர்ஸ் ஃப்ரம் பெங்கால், இவங்க எல்லாம் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க. இவங்க எல்லாரும் சிராஜ் உத் தௌலத் பாலிசியால் பாதிக்கப்பட்டவங்க. ஸோ எப்படியாவது இந்த நவாபை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? ராபர்ட் கிளைவ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ பிட்வீன் 1757 and 1760 the company received 22.5 million from Mir Jafar, who became the new Nawab of Bengal. ஸோ 1757 இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி நடக்குது. இதில் நவாப் ஆஃப் பெங்கால் சிராஜ் உத் தௌலத் தோக்கடிக்கப்பட்டு மிர் ஜாஃபர் பிகேம் த நவாப் ஆஃப் பெங்கால். ஸோ 1757 1760 வரைக்கும் இந்த 3 வருஷத்தில் மட்டும் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு மிர் ஜாஃபர்? யாருக்கு? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு 22.5 மில்லியன் கொடுத்துருக்காரு. அப்போ எவ்வளோ பணத்தை இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மிர் ஜாஃபர் கிட்டேருந்து வாங்கியிருக்குன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ பணத்தை அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். Same money was later invested to propel the Industrial Revolution in Britain, which rapidly mechanized the British textile industry. So அந்த மிர் ஜாஃபர் என்ன பண்ணாரு? 22.525 இல்லையா? 22.25 மில்லியன் கொடுத்தார் இல்லையா? 22.5 மில்லியன், சாரி 22.5 மில்லியன் மிர் ஜாஃபர் கொடுத்தார் இல்லையா? ஸோ அந்த பணத்தை வச்சு பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க பாருங்க, அவங்களோட நாட்டில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எஸ்பெஷலி த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணாங்க. ஸோ நம்ம நாட்டிலேருந்து கொண்டு போன அந்த பணத்தை வச்சு அவங்க நாட்டில் இருக்கிற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ the same money was later invested to propel the industrial revolution in Britain. அந்த நாட்டில் தொழில் புரட்சி ஏற்படுறதுக்கு இந்த பணம் வந்து ரொம்ப உதவியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க, especially for the British textile industry. Okay. On the other hand, India was led to the path of deindustrialization and forced to create a market for the products manufactured in Britain. So on the other hand, அதே நேரத்தில் நம்மளோட இந்தியாவோட நிலைமை எப்படி இருந்தது? இந்தியாவில் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியும் அப்படியே முடங்கி போச்சு. டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது நம்ம தொழில்கள் எல்லாம் முடங்கி போச்சு. பிரிட்டிஷில் தயார் பண்ண அந்த கூட்ஸை விற்கிற ஒரு மார்க்கெட் இடமா என்ன ஆயிடுச்சு? இந்தியா ஆயிடுச்சு. ஸோ இந்தியா வாஸ் யூஸ்ட் ஒன்லி ஆஸ் அ மார்க்கெட் பிளேஸ் டு செல் ஆல் த பிரிட்டிஷ் கூட்ஸ். ஸோ பிரிட்டிஷ்காரங்களோட கூட்ஸை விற்கிறதுக்கான ஒரு சந்தையாக மட்டுமே இந்தியாவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. The plunder of India by the English East India Company continued for another 190 years. இது நடந்தது 1757ல. ஸோ 1947 முடிய கிட்டத்தட்ட 190 இயர்ஸ் இந்தியாவை இப்படியே சுரண்டி எல்லா பணத்தையும் அங்கே எடுத்துகிட்டு போனாங்க அவங்களோட நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ the plunder of India by the English East India Company continued for how many years? 190 years. So in this lesson, the story of resistance and varied range of response against the British rule in the Indian subcontinent from the early and mid 19th century to the early 20th century are outlined. So இந்த லெசனில் நம்ம வேறு என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இந்தியாவில் ஸோ 19th century பிகினிங்லேருந்து மிட் ஆஃப் 20th century வரைக்கும் ஸோ என்ன மாதிரியான ரெசிஸ்டன்ஸ், அதாவது போராட்டங்கள்லாம் நடந்தது இந்தியாவில் பிரிட்டிஷை எதிர்த்து.
ஸோ எந்த வகையான யார் யார் இந்த போராட்டங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Shall we go deep into that lesson? So first heading which we are going to learn, it's a peasants and tribal resistance. அதாவது விவசாயிகளும் பழங்குடியினர்களும் ஆங்கிலேயருக்கு எதிராக எப்படி போராடினாங்க, எதனால் போராடினாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். While the urban elite of India was busy responding to the Western ideas and rationality by engaging in various socio-religious reform movements, a far more aggressive response to the British rule emerged in rural India. So நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த urban elite, அதாவது நகரப்புறத்தில் வாசிக்கிற பகுத்தறிவாளர்கள்லாம் they were all busy in responding to the Western ideas and rationality. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த நவீன கருத்துக்கள் கொண்ட அந்த மேற்கத்திய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் மூலமாக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, they were all engaged. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற elite, urban elite people எல்லாருமே வந்து they were engaged in socio religious reform movement. அதாவது சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் ரொம்ப என்கேஜாக இருந்தாங்க. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தோம்னா இந்த பகுத்தறிவாளர்கள்லாம் இப்படி இருக்காங்க, ஆனால் கிராமப்புற மக்கள் இருக்காங்க இல்லையா, ஊரக பகுதிகளில் இருக்கிற ஆர்டினரி பீப்புள் இருக்காங்க இல்லையா, ரூரல் பீப்புள், அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they were all emerged as a great aggressor against the British rule அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அவங்க வந்து பிரிட்டிஷ் ரூலுக்கு எதிராக போராடுறாங்க, what they wanted to have, என்ன வேணும் அவங்களுக்கு, எதுக்காக அவங்க போராடினாங்க அப்படின்னா the traditional elite and peasantry along with the tribals revolted. So traditional elite அதாவது பாரம்பரிய உயர் ரக மக்கள் இருப்பாங்க இல்லையா, ட்ரெடிஷ்னலாக இருக்கிற இந்தியாவை சேர்ந்த மக்கள், பெசன்ட்ரி விவசாயிகள், ட்ரைபல் பீப்புள் பழங்குடியினர், இவங்க எல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடினாங்க. எதுக்காக போராடினாங்க? they were not necessarily seeking the removal of British but rather the restoration of the pre-colonial order. அவங்களுக்கு வந்து இந்த பிரிட்டிஷ் இந்த நாட்டை விட்டு வெளியே போகணுன்ற ஒரு எண்ணம் கிடையாது. ஆனால் அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த கலோனியல், அதாவது பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை அவங்க வாழணும்னு நினச்சாங்க. ஸோ they wanted to have a pre-colonial order. They wanted to restore the pre-colonial order in India again. ஸோ பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு உள்ளே வரத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க. ஸோ this was the demand of the the peasants and the tribal people. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையாக இருந்தது, they don't want the Britishers to leave India. இந்த பிரிட்டிஷர்ஸை வந்து நாட்டை விட்டு துரத்தணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் they wanted to restore the pre-colonial order. There were nearly 100 peasants uprisings during British rule. They can be classified into the following categories. So கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் பீரியடில் மட்டுமே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்ரைசிங், அதாவது பெசன்ஸோட அப்ரைசிங்ஸ் வந்து, அப்ரைசிங்ஸ்னால் என்ன, ரிவோல்ட், ஓகே, அவங்களோட எதிர்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ விவசாயிகள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட வகையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போராடி இருக்காங்க பிரிட்டிஷ் ரூலுக்கு எதிராக. அதை வந்து நிறைய கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் restorative rebellions. Agitation of this type relates to attempts to restore old order and old social relations. So இந்த restorative rebellions அப்படிங்கிறது மறு சீரமைப்புக்கான ஒரு கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த வகையான போராட்டம் எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா, பழைய முறைமைகள், அதாவது ஓல்டு ட்ரெடிஷன்ஸ், ஓல்டு ஆர்டர், ஓல்டு சோஷியல் ரிலேஷன்ஸ்
பழைய முறைமைகள், பழைய சமூக உறவுகளை திரும்பவும் நிலைநிறுத்துற ஒரு முயற்சி தான் இந்த ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ agitation of this type relates to attempt to restore, திரும்பவும் எங்களுக்கு பழைய முறைகள், பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்துற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த போராட்டத்தோட நோக்கமா இருந்தது. ஸோ ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு நோக்கத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ். Such agitations were led by religious leaders who fought for the liberation of the local populace by restructuring society on certain religious principles. So அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சமய இயக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான அஜிடேஷனோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலாக இதை யார் நடத்துவாங்கன்னா ரிலீஜியஸ் லீடர்ஸ், அதாவது சமய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இதை நடத்துவாங்க. எதுக்காக நடத்துகிறாங்க? who fought for the liberation of the local people, அதாவது அந்த உள்ளூர் மக்களோட விடுதலைக்காக எதை முன்னிறுத்தி நடத்துகிறாங்க? by restructuring the society on certain religious principles, அதாவது சமய சிந்தனைகளோட அடிப்படையில் சமுதாயத்தை என்ன பண்ணலாம்? சீரமைக்கலாம். ரீஸ்ட்ரக்சர்னு என்ன? சீரமைக்கிறது. சமுதாயத்தை சமய அடிப்படையில் சீர்திருத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த போராட்டத்தை நடத்தினாங்க. இந்த ரிவோல்ட்டை லெட் பண்ணது யார் அப்படின்னா ரிலீஜியஸ் லீடர்ஸ் தான் இதை லெட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா லோக்கல் பாப்புலேஷனோட விடுதலைக்காக. ஸோ such agitation led by religious leaders who fought for the liberation of the local populace by restructuring society on certain principles. ஸோ தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தோம்னா சோஷியல் பேண்டிட்ரி. ஸோ சோஷியல் பேண்டிட்ரி அப்படின்னு வரும்பொழுது நம்ம எதை சொல்லலாம்? அதாவது சமூக கொள்கை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக எவ்வளோ பார்த்தோம்? 2 பார்த்தோம் இல்லையா? ரெஸ்டரேட்டிவ் ரிபல்லியன், ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ். இது தேர்ட் ஒன், சோஷியல் பேண்டிட்ரி. ஸோ சோஷியல் பேண்டிட்ரி, the leaders of such movements were considered criminals by the British and the traditional elite, but were looked upon by their people as heroes or champions of their cause. So social banditry, சமூக கொள்கை எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ரிவோல்ட் பண்றாங்க இல்லையா, அந்த ரிவோல்ட் பண்றவங்களுக்கு தலைவர் இருப்பாங்க இல்லையா, அந்த லீடர்ஸ் ஆஃப் சச் மூமெண்ட்ஸ், அவங்கள எல்லாரையும் பிரிட்டிஷ்காரங்களும் எலைட், ட்ரெடிஷ்னல் எலைட், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற பாரம்பரிய உயர் குடிமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு தான் எப்பயும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் எலைட் பீப்புளும் பிரிட்டிஷ்காரங்களும் எப்படி அவங்கள பார்த்தாங்கன்னா, they were all looked upon like a criminals, அதாவது குற்றவாளிகள் மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுறாங்க இல்லையா, அதனால அவங்கள எப்படி பார்த்தாங்க? குற்றவாளிகள் மாதிரி பார்த்தாங்க. ஆனா மக்கள் எப்படி அவங்கள பார்த்தாங்க? ஹீரோஸ் ஆர் சாம்பியன்ஸ் ஆஃப் தேர் காஸ், அதாவது நம்மளை காப்பாற்ற வந்த, நம்மளோட மேம்பாட்டுக்காக உழைக்க வந்த ஹீரோஸ், அதாவது நாயகர்களாகவும் சாதனையாளர்களாகவும் அவங்க பார்த்தாங்க. ஸோ மக்களோட சப்போர்ட் அந்த லீடர்ஸ்க்கு இருந்தது. ஆனால் அந்த லீடர்ஸை பிரிட்டிஷ்காரங்களும் ட்ரெடிஷ்னல் எலைட் பீப்புளும் எப்படி பார்த்தாங்க? கிரிமினல்ஸ் மாதிரி பார்த்தாங்க. ஸோ த ஃபோர்த் ஒன், மாஸ் இன்சரக்ஷன், அதாவது மக்களின் கிளர்ச்சி. யூஸ்வலி லீடர்லெஸ் அண்ட் ஸ்பான்டேனியஸ் அப்ரைசிங். ஸோ யூஸ்வலாகவே இந்த மாதிரியான ஒரு பொதுவாக எப்படி வரும் அப்படின்னா, தலைவர்கள் இல்லாமல் திடீர்னு எழுந்த ஒரு புரட்சி தான் இந்த மாஸ் இன்சரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாகவே அவங்களுக்கு தலைவர்களாக இருக்க மாட்டாங்க, திடீர்னு ஒரு கூட்டமே கிளர்ச்சியாக மாறும், ரிவோல்ட்டாக மாறும். ஸோ இது எல்லாமே என்னது? ஸ்பான்டேனியஸ் அப்ரைசிங், அதாவது திடீர்னு ஒரு பிளான்லாம் இல்லாமல் அந்த நேரத்தில் தோன்ற ஒரு கிளர்ச்சியாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 4 types of rebellion, அதாவது restorative, religious movements and social banditry and mass insurrection. Changes in the revenue system. The English East India Company restructured the Mughal revenue system across India in such a manner that it increased the financial burden of the peasants.
ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா முன்னாடி அதாவது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் they followed the Mughal revenue system throughout India. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்த உடனே they restructured the Mughal revenue system in such a way that it increased the financial burden of the peasants. அதாவது எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க அப்படின்னா விவசாயிகளோட நிதி சுமை அதிகரிச்சிருச்சு இப்போ அவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணதில். ஸோ இதில் மொத்தமாக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா விவசாயிகள் தான், பெசன்ஸ் தான். ஏன் அப்படின்னா அவங்க நிறைய பணம் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி இருந்த முகல் ரெவென்யூ சிஸ்டத்தை இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. அந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணதில் நிதிச்சுமை யாருக்கு, ஃபினான்ஷியல் பேர்டன் யாருக்கு அதிகமாக வருது, பெசன்ஸ்க்கு அதிகமாக வருது. அண்ட் there was no widespread system of private ownership of the land in pre-British India. அதாவது pre-British India, அதாவது ஆங்கிலேயர் ஆட்சிகளுக்கு முன் இந்தியாவில் என்ன கிடையாது, தனி சொத்துரிமை அப்படின்றது, பிரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட் அப்படின்றதே கிடையாது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி எந்த திட்டமும் நடைமுறைப்படுத்தவில்லை முன்னாடி. ஸோ there was no widespread system of private ownership of the land in the pre-British India. ஸோ இதுக்கு முன்னாடி, அதாவது பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன கிடையாது, private ownership of the land அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. The next what we are going to learn, it's about subletting of land. Subletting அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லெட்டிங்னாலே குத்தகைக்கு விடுறது, சப்லெட்டிங்னா கீழ் குத்தகைக்கு விடுறது. இப்போ குத்தகைக்கு விடுவாங்க, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் குத்தகைனா என்ன அப்படிங்கிறது, லீஸ்க்கு விடுவாங்க இல்லையா லேண்டை. ஸோ த ப்ராக்டிஸ் ஆஃப் letting out and subletting of land complicated the agrarian relations. அதாவது நிலத்தை குத்தகைக்கு விடுவது இல்லையா, குத்தகைக்கு விடுறது லெட்டிங், சப்லெட்டிங் அப்படிங்கிறது கீழ் குத்தகைக்கு விடுறது. ஸோ இது ரெண்டுமே அதாவது எந்த உறவை காம்ப்ளிகேட் ஆகுது அப்படின்னா விவசாய உறவுகளை பெரிதும் சிக்கலாக்கிடுச்சு அப்படின்றாங்க. எப்படி சிக்கலாகுது இதனால அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் பாயிண்ட் பாருங்க. The zamindar often sublet land to many subordinate lords who in return collected a fixed amount of revenue from the peasants. இப்போ ஜமீன்தார் லேண்ட் ஓனர், அவர் என்ன பண்ணுவாரு, ஆஃபன் சப்லெட், இவர் ஜமீன்தார் குத்தகைக்கு எடுப்பாரு, அவர் யார்கிட்ட திருப்பியும் சப்லெட் பண்றாரு, கீழ் குத்தகைக்கு விடுறாரு, யார்கிட்ட விடுறாரு, லார்ட்ஸ், சபார்டினேட், அவருக்கு கீழே ஜமீன்தார் கீழே நிறைய யார் இருப்பாங்க, நிலப்பிரபுக்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஜமீன்தார் கீழே இருக்கிற நிலப்பிரபுக்கள், அதாவது லார்ட்ஸ், சபார்டினேட் லார்ட்ஸ், அவருக்கு கீழே இருக்கிற லார்ட்ஸ் கிட்ட கீழ் குத்தகைக்கு விடுறாரு, சப்லெட் பண்றார். ஸோ இந்த லார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிலத்திலேருந்து வருமானம் வருதோ இல்லையோ, ஆனால் எல்லா பெசன்ஸும் தே ஹாவ் டு கிவ் எவ்ரி இயர் த ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ரெவென்யூ டு த கவர்மெண்ட், டு த லார்ட்ஸ். நீ என்ன பண்ணணும், நிலத்தை வச்சு உன்னால் விவசாயம் பண்ண முடிஞ்சு லாபம் பார்க்க முடிஞ்சாலும் சரி முடியலனாலும் சரி, யூ ஹாவ் டு கிவ் மீ த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரெவென்யூ. நீ இந்த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இன்கம்மை எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு லார்ட்ஸ் பெசன்ஸ்க்கு சொல்லிடுவாங்க. அப்போ பெசன்ஸ்க்கு நேச்சுரல் கலாமிட்டிஸ்லேயோ இல்லை மழை இல்லைனாலேயோ அந்த வருஷம் விவசாயம் இல்லைன்னா கூட அந்த பணத்தை யார் கொடுக்கணும், லார்ட்ஸுக்கு கொடுக்கணும். ஸோ திஸ் இன்க்ரீஸ்ட் த டாக்ஸ் பர்டன் ஆஃப் த பெசன்ஸ். ஸோ இதனால விவசாயிகள் மீதான வரி சுமை என்ன ஆகுது, அதிகமாயிடுச்சு. அவங்களால என்ன பண்ண முடியல, நிறைய பணத்தை கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு இன்கமும் நிலத்திலேருந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இதுதான் அவங்களோட பிரச்சனை. ஸோ subletting of land, the practice of letting out and subletting of land complicated the agrarian relations. The zamindar often sublet land to many subordinate lords. அதாவது ஜமீன்தார் சபார்டினேட் லார்ட்ஸ்க்கு லேண்டை கீழ் குத்தகைக்கு விடுவார். அவர் குத்தகை கவர்மெண்ட்லேருந்து எடுப்பார் ஜமீன்தார், அவர் என்ன பண்ணுவார், லார்ட்ஸுக்கு திரும்பவும் குத்தகைக்கு விடுவார். அந்த லார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பெசன்ஸ் கிட்ட கொடுப்பாங்க லேண்டை. அவங்க என்ன பண்ணணும், they have to give
a fixed amount of revenue to the lords. Peasants கொடுக்கணும். அப்போ this has increased the tax burden of the peasants. அவங்களோட வரிச்சுமையை இந்த subletting அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அவங்களோட வரிச்சுமையை அதிகரிச்சது.